ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். பாருங்கள், நான் இன்றைக்கி பூண்டு பால் செய்கிறேன். பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் குக்கரில்னா எதனா பாத்திரத்துலனா போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னாக்கா கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, கேஸுக்கு நல்லது. இந்த பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இது பால் நல்லா வரும். ஸோ இதை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம செஞ்சு கொடுக்கிறது நல்லது. வயசானவங்களுக்கு இந்த இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, கழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னுட்டு நல்லா சொல்கிறவங்க இந்த பாலை குடிக்கலாம். பூண்டு நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு பாலில் போட்டு குக்கர்லனா பாத்திரத்துலனா நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா மசிய வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டு. வாங்க இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பூண்டு பால் நல்லா வெந்துடுச்சு. பூண்டு நல்லா மேஷ் ஆகிற ஆப்பில் வெந்துடுச்சு. அதனால் இதை எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா மேஷ் ஆகுதுன்னுட்டுன்னு. நீங்கள் ஒரு பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இதை கடைஞ்சி எடுத்துடலாம். இல்லையா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக மேஷ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூண்டு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நான் இந்த மிளகு பாலை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. பிளெண்டரில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ இந்த பால் சாப்பிட்டு முடிச்சிருந்தோம். நைட்டில் இதை குடிச்சோம்னாக்கா ரொம்பவே ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. கேஸ்க்கு பெஸ்ட்டு இது. பின்ன குழந்த பிறந்தவங்களுக்கு பால் நல்லா வரும். ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த கழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னுட்டுன்னு அந்த ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் அருமையாக இருக்கும். இது எல்லோரும் குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.